அரசின் மானிய விலையில் விற்கப்படும் உரங்களை கரூரில் தனியாருக்கு விற்று 1 கோடி ரூபாய் மோசடி செய்த தனி அலுவலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அரசின் மானிய விலை உரங்கள் தனியாருக்கு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தின் போது குற்றம் சாட்டியிருந்தார். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் புதிய அரசு பதவியேற்று பணிகளை துவக்கியுள்ள நிலையில் கரூரில் உள்ள செய்தித்தாள் நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசின் மானிய விலை உரங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டது தொடர்பாக வணிக குற்ற புலனாய்வுத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து திருச்சியில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு சந்தையின் கூட்டமைப்பு நிறுவனத்தில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தனி அலுவலர் செல்லமுத்து மற்றும் கரூர் செய்தித்தாள் நிறுவன உதவி பொது மேலாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் திருச்சி வேளாண் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் என 5 பேர் உர மோசடியில் ஈடுபட்டு அரசுக்கு 1,33,00,000 ரூபாய் இழப்பீடு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் கோ லிமிடெட் TNPL ஒரு பகுதியும் மணலி சென்னை மணலி பாலிமர் லாரி லிமிடெடுக்கும் விற்று அரசுக்கு 1,33,631 ரூபாய் நிதியளிப்பு ஏற்படுத்தியுள்ளார். மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் 5 பேரையும் கைது செய்த வணிக குற்ற புலனாய்வுத்துறையினர் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.